தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி வெற்றியுடைய அலை உச்சத்தில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா தமிழ்நாட்டில் மே 4ஆம் தேதி 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக எதிர்நோக்கி காத்துட்ருக்கு. இதில் ஒரு சில தீர்மானங்கள் மாற்றம் அடையணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ என்டிஏ கூட்டணி தலைமையில் பிஜேபி தான் பிரச்சாரத்திலாம் ஈடுபட்டு வராங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ தேர்தல் நடக்கிறதுனால பிஜேபி ஆதரவோடு எல்லா தொகுதிகளிலும் பிரச்சாரத்தில் மும்முரமாக இப்போ ஈடுபட்டு வராங்க. எல்லா தலைவர்களுமே மும்முரமாக ஈடுபட்டு வராங்க. அதில் மக்களுடைய கருத்துப்படி என்ன சொல்கிறாங்கன்னா, பிஜேபி தலைமையில் ஆட்சி அமைந்தால் எங்களுக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் கருத்து கணிப்பும் சொல்லிட்டு வருது. எதனால் இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎம்கேவுடைய ஆட்சியில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் பல தவறுகள் நடப்பதால் மக்களுக்கு அந்த கட்சி மேலே அதிருப்தி ஏற்பட்டு புதிய மாற்றம் ஏற்படணும் அப்படின்றதுனால இப்போ பிஜேபியை வரவேற்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய தொகுதியில் எந்தெந்த பிரச்சனை எப்படி இருக்குது அப்படின்னு டிஎம்கே சரியாக பார்க்கறது இல்லை. அது மட்டும் இல்லாமல் போதைப் பொருட்கள், வன்கொடுமை, பாலியல் தொந்தரவு, இந்த மாதிரி பல தவறுகள் டிஎம்கே ஆட்சியில் நடக்கிறதுனால அவங்க மக்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் ஏற்படணும் அப்படின்றதுனால இப்போ பிஜேபி மேலே அவங்களுடைய பார்வை திரும்பி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பிஜேபியோட கொள்கைகளும் தேர்தலில் அவங்க கொடுக்குற அறிக்கைகளும் மக்களுக்கு ஆதரவாக இருக்கிறதுனால மக்கள் இப்போ பிஜேபிக்கு ஆதரவு தராங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் என்டிஏ மீது அதிக நம்பிக்கை வைக்கிறதுனால எதிர்காலத்தில் நம்ம நாடு முன்னோக்கி நகரும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடையும் மக்கள் என்டிஏ மேலே நம்பிக்கை வச்சு அவங்களுக்கு ஆதரவு தந்துட்டு இருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் பிஜேபி தலைவர் நிதின் நபீல் குறிப்பிட்ட தொகுதிகளில் ரொம்பவுமே தீவிரமாக பிரச்சாரம் நடத்திட்டு வராரு. எந்தெந்த தொகுதின்னு பார்த்தீங்கன்னா, சாத்தூர், அறந்தாங்கி, ராமநாதபுரம், மதுரை மேற்கு மற்றும் கந்தரவக்கோட்டை, இந்த தொகுதியெல்லாம் ரொம்பவுமே மும்முரமாக அவங்க பிரச்சாரத்தை மேற்கொண்டுட்டு வராங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்களுமே சில தொகுதிகள்லாம் பிரச்சாரம் தீவிரமாக நடத்திட்டு வராரு அப்படின்னு தான் சொல்லணும். எந்தெந்த தொகுதின்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர், கோயம்புத்தூர் வடக்கு, புதுக்கோட்டை, கோயம்புத்தூர் தெற்கு, இந்த பகுதியில் எல்லாத்துலேயுமே பிரச்சாரத்தை தீவிரமாக மேற்கொண்டுட்டு வராரு அப்படின்னு தான் சொல்லணும். என்டிஏவின் வளர்ச்சி முக்கியமாக நல்லாட்சி அமைக்கும் அப்படின்ற ஆதரவோட, மக்களின் ஆதரவோட என்டிஏ கட்சி இப்போ நகர்ந்துட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் என்டிஏ ஆட்சி மூலயமா மக்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் வளர்ச்சி ரீதியாகவும் கல்வி மூலமாகவும் எல்லா இடத்துலையுமே உயர்ந்த ஒரு அந்தஸ்தை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த கட்சியை நம்பி மக்களும் ஆதரவு தெரிவிச்சுட்டு வராங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் பிஜேபியின் தேசிய முன்னாள் தலைவர் ஜே.பி. நாடா அவர்களும் தேர்தலினுடைய அறிக்கையை வெளியிட தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. தேர்தல் நேரம் நெருங்கிக்கிட்டு இருக்கிற இந்த சமயத்துல நரேந்திர மோடி அவர்களும் தமிழ்நாட்டிற்கு பிரச்சாரத்திற்கு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். பிரச்சாரத்துல பங்கேற்று கன்னியாகுமரி, நாகர்கோவில், இந்த மாதிரி சில முக்கியமான இடங்கள்ல அவர் பிரச்சாரத்தை மேற்கொண்டுட்டு இருக்காரு. அவர் கூட அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நயினார் நாகேந்திரன், இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து மக்களிடையே எல்லா அறிக்கைகளையும் கொள்கைகளையும் மக்களிடம் விரிவுபடுத்தி அந்த ஆட்சியில என்ன நடந்துச்சு, பிஜேபி வந்தா என்னென்ன நடக்கும் அப்படின்றத விரிவுபடுத்தி மக்களுக்கு அறிவுறுத்திட்டு பிரச்சாரத்தை மேற்கொண்டுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம ஏப்ரல் 17ஆம் தேதியும் மோடி அவர்கள் கோயம்புத்தூர்ல பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த தேர்தலுக்காக தேசிய தலைவர்கள் எல்லாருமே, மாநில தலைவர்கள் எல்லாருமே, நாங்கள் எல்லாருமே இந்த தேர்தலுக்காக பிரச்சாரம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்ன நின்று ஆதரவு தந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் ஒரு மைக்கல்லை அமைக்க தயாராக உள்ளது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த கூட்டணிக்கு சமூகங்களும் இளைஞர்களும் புதுசாக வாக்களிக்க தயாராக இருப்பவர்களும் பெண்கள் எல்லாருமே இந்த கட்சிக்கு ஆதரவு அளிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எம்.கே. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் எந்த ஒரு ஒத்துழைப்பும் இல்லாமல் மக்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு பலனும் நல்ல பலன் எதுவுமே அவங்க கொண்டு வரல அப்படின்ற அதிருப்தியில் மக்கள் எல்லாருமே இவங்களுக்கு ஆதரவாக நின்றுட்டு இருக்காங்க. அது இல்லாமல் மத்திய அரசு கொண்டு வந்த திட்டங்கள், அறிவித்த திட்டங்கள் எதுவுமே நம்ம தமிழ்நாட்டுக்கு வரலை. எதனால் வரலன்னு பார்த்தீங்கன்னா, டிஎம்கே ஏதாவது காரணம் அப்படின்ற ஒரு கருத்து வேறுபாடும் மக்களிடையே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் டிஎம்கே ஒரு பொம்மை அரசியலை நடத்திட்டு வருது அப்படின்னு மக்கள் சொல்லிட்டு வராங்க. இந்த பொம்மை அரசியலில் மக்களுக்கு எந்த ஒரு நற்பயனும் கிடைக்கல அப்படின்ற மாதிரி அவங்களுடைய கருத்து பார்க்கப்படுது. அதனால் என்டிஏ கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் மக்களிடையே வளர்ச்சி பெருகும், பொருளாதாரம் உயரும், தமிழ்நாடும் ஒரு நல்ல நிலைமைக்கு வரும் அப்படின்ற அளவுக்கு என்டிஏ கூட்டணி மேலே ஒரு நம்பிக்கை வச்சு அவங்களுக்கு ஆதரவு தந்துட்டு இருக்காங்க பொதுமக்கள். இப்போ மே 4ஆம் தேதி தமிழ்நாட்டு மக்கள் ஒரு புதிய மாற்றத்தை தேடி, ஒரு வளர்ச்சியை தேடி காலெடுத்து வைக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மே 4ஆம் தேதி யார் வலுவான ஆட்சியை தராங்க அப்படின்றது மக்கள் கையில் தான் இருக்குது. நன்றி.